Oh, Canada, our home and native land, true patriot love in all the sun's command. With glowing hearts we see thee rise, the true north, strong and free. From far and wide, O Canada, we stand on guard for thee. God keep our land glorious and free. Oh, Canada, we stand on guard for thee. Oh, Canada, we stand on guard for thee. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்து அனைத்தும் அறிந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைத்திடும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களில் நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரும் தொல்லையகன்று, தொல்லை வினை தரும் தொல்லையகன்று சுரக தமிழ்நாடே. வாழ தமிழ் மொழி, வாழ தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்து அனைத்து மளந்திடும் வன்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே, தமிழ் மொழி வாழியவே. நம் தாய்நாட்டின் விடுதலைக்காக தம்முயிர் நீத்த மாவீரர்களுக்காகவும் இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்காகவும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. திரு ஜோ ஆண்டனி அவர்கள் உங்களுக்கு அறிமுக உரையை வழங்குகிறார். முன்னுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, வந்து முன்னுக்கு இருக்கலாம். கதிரைகளை நாங்கள் திருப்பி கூட இங்கே போடுறது மாதிரி நீங்கள் உங்களோட கதிரைகளை உங்களுக்கு வசதியான முறையில் திருப்பி நீங்கள் கோயிலில் அமைத்துக் கொண்டு கூட இந்த பங்கு கொள்ளலாம். தயவுசெய்து முன்னுக்கு வந்து உட்காருமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்வுக்கு மனித உரிமை சம்பந்தமான நாடு கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரின் கனடா நாட்டு பிரதிநிதியான ஜெயபாலனுக்கும் மற்றும் கௌரவ நாடு கடந்த அரசாங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும்
நாடுகடந்த அரசாங்கத்தின் தூராக விளங்கக்கூடிய வாலண்டியர்ஸ் குரூப்புக்கும் வர்த்தகர்களுக்கும் நமது ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வு மூன்று நிகழ்வுகள் ஒருங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் நவ் என்ற தலைப்பில் ஜெனீவாவில் நடத்தி கொண்டிருக்கும் மனித உரிமை கவுன்சில் நோக்கியதான புத்தக வெளியீடு இடம்பெறும். அதையொட்டி எங்கள் சிறுவன் பாலச்சந்திரன் படத்தை தாங்கி வரும் ஒரு போஸ்ட்கார்ட் தபால் தலை போன்றை நாங்கள் எல்லா நாடுகளிலும், சர்வதேசத்தில் எல்லா நாடுகளிலும் அந்த நாடுகளின் வெளிநாட்டு அமைச்சை நோக்கியதாகவும், அதேவேளை இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் ஃபார் தமிழ் ஸ்ட்ரகிள்ஸ் என்ற இதை முன்னிட்டு எங்களுக்கு நடந்த அநீதிகளையும், அங்கு என்ன நடந்தது என்பதை பல அமைப்புகள், பல என்ஜிஓக்கள் சுட்டிக்காட்டியதை கோடிட்டு காட்டி கனடாவில் வெளிவிவகார அமைச்சுக்கு தலைப்பிடப்பட்டு இலவசமாகவே அதை அனுப்பி வைக்கக்கூடிய நிலையில் ஒரு தபால் அட்டை ஒன்று தயாராக இருக்கிறது. அதை எடுத்து சென்றும் நீங்கள் அதை எடுத்து சென்று அனுப்ப வேண்டும். அதற்கான வெளியீடும் மூன்றாவதாக நாடு கடந்த அரசாங்கத்தின் ஒன்றிணைப்பில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் விடுதலை சாசனம், தமிழீழ விடுதலை சாசனம் பல அமைப்புகளின் ஒருங்கிணைப்பில், இது நாடு கடந்த அரசாங்கத்தின் ஒருங்கிணைப்பில் பல அமைப்புகளால் முன்னெடுக்கப்படும் இந்த முயற்சி. அதற்கான நூல் வெளியீடு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி பஃபலோவில் நடந்தேறியது. எங்களில் பலர் அங்கு கலந்து கொண்டிருந்தோம். அதில் அவர்கள் அங்கு தெரிவித்தது போல் கேள்வி கொத்து, அதாவது மக்கள் அனைவரும், தமிழீழ மக்கள், தமிழ் மக்கள் அனைவரின் அபிலாஷைகள் அவர்களின் கருத்துக்களை கேட்டு அறிந்து அதிலிருந்து அந்த சாசனத்தை உருவாக்க வேண்டிய தேவை ஒன்று நிச்சயமாக உள்ளது. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான தமிழர்களின் கருத்துக்களை நாங்கள் சேர்த்து அதை அங்கு அதிலிருந்து அந்த விடுதலை சாசனம் தயாரிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இது மிகவும் முக்கியமான விடயம். இதை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லும் முகமாக இன்று அதற்கு உரிய அமைச்சராக, அரசியல் துறை அமைச்சராக திரு தணிகாசலம் தேவன் அவர்கள் இங்கு உரையாற்றுவார். அதேவேளை தலைமை உரையாக பிரதமர், நாடாளுமன்ற அரசாங்கத்தின் பிரதமர் திரு ருத்ரகுமாரன் அவர்களும் இங்கு உரையாற்ற இருக்கிறார். அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற அரசாங்கத்தின் சில செயற்பாடுகள் பற்றிய விளக்கங்களும் இங்கு இடம்பெறும். அதைத் தொடர்ந்து மக்களின் கேள்விகள், கருத்துக்கள் பரிமாறப்படும். அவர்கள் தங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் பிரதமரிடமும் அமைச்சர்களிடம் முன்வைக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறையும் செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை இது மிக விரைவாக நாங்கள் பேச்சுக்களை இழுத்து கொண்டு போகாமல் மிக விரைவாகவும் சுருக்கமாகவும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதேவேளை நீங்கள் எல்லோரும் இருந்து பங்கு பெற்றி முடிவரை இருந்து பங்கு பெற்றி செல்லுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். உங்கள் எல்லோரும் கருவுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி என்று சொல்ல வேண்டாம் என்று பலர் சொல்வார்கள். இருந்தாலும் சம்பிரதாயத்துக்காக நான் உங்கள் எல்லோரையும் நன்றி சொல்லி இங்கு வந்ததுக்கு உங்களை எல்லோரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இந்த நாடுகளந்த அரசை உருவாக்கும் பொழுது எத்தனையோ எதிர்பார்ப்புக்கும் எதிர்ப்புக்கும் மத்தியில் தான் இதை உருவாக்கினர். நாங்கள் அந்த ஆரம்ப காலம் தொட்டு இதில் இருக்கிறபடியால் எனக்கு
நாங்கள் பட்ட கஷ்டங்கள், அதை முன்னுக்கு கொண்டு வர எடுத்த முயற்சிகள் எல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் குறுகிய நேரத்திலே பேச வேண்டும் என்றபடியால் அந்த நேரத்தில் எம்மை எதிர்த்தவர்கள் சிங்களவர்கள் போகல் என்ற அந்த 2010ஆம் ஆண்டு இருந்த விவகார அமைச்சர் கூறியிருந்தார்கள், தமிழீழ அரசை அழிப்போம் உடைப்போம் என்று. அது டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி கூறினவர். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் தமிழ் மக்கள் 99.99% வீதமானவர்கள் இதை ஆர்வத்தோடும் ஒரு தேவை என்ற நோக்கத்தோடு பார்த்தார்கள். எத்தனையோ எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உருவானதுதான் நாடு கடந்த அரசு. ஆனால் எதிர்ப்புகள் இன்னும் குறையவில்லை, அதுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் குறைந்து போவதால்தான் நான் இதையும் வழியில் கூறுபவன் என்ற ரீதியிலே மக்களின் வருகிற மக்களின் பங்களிப்பை பார்க்கும் பொழுது அப்படித்தான் நான் எண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். அதையெல்லாம் நாங்கள் மாற்ற வேண்டும். நாடு கடந்த அரசு ஒன்றுதான் சர்வதேசத்திலே ஒரு தனக்கென்று ஒரு இடத்தை வைத்து கொண்டிருக்கிறது. ஈழத்தில் தமிழர் தேசிய கூட்டமைப்பும் சர்வதேசத்துக்கு தமிழீழ அரசும் தான் ஒரு வழி. அது உங்களுக்கு தெரியும், இது ஒரு புலம்பெயர் அரசு என்று கவர்மெண்டின் எக்ஸைல் என்று தான் துவங்க இருந்தது. ஆனால் எங்களுடைய சூழ்நிலையும் எங்கள் தேவையையும் எங்களுடைய காரணங்களாலும் அதை டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழீழம் என்று வைத்த நாங்கள், அதாவது நாடு கடந்த தமிழீழ அரசு என்று அந்த பேர் வைத்ததுக்கே பல காரணங்கள் இருக்குது. அதை இன்னொரு முறை பேசும் பொழுது அல்லது எழுதும் பொழுது நான் குறிப்பிடுவேன். இப்போ சுருக்கமாக பேச போனால் அந்த எத்தனையோ எதிர்ப்புக்கு மத்தியில் தான் நாங்கள் இப்போவும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் தான் மக்கள் தான் இன்றைக்கு 8 கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். 7 கோடி மக்கள் எங்களுடைய பேக்யார்டில், அதாவது பின்புறத்தில் இருக்கைக்கு தான் எங்களுக்கு இந்த அவலை நடந்தது. 100 கோடி இந்துக்கள் இந்தியாவில் இருக்கைக்கு தான் எங்களுடைய கோயில்களையும் இதுகளையும் உடைத்தார்கள். அது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துக்களுக்கு தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய நிலவரங்கள் ஒரு நாள் ஆண்டு கொண்டு இருந்த பரம்பரை ஆண்டு கொண்டு இருக்கைக்குள்ள அடுத்த நாள் காட்டு விலங்குகள் போல திரட்டி சுட்டார்கள். அந்த நேரத்தில் வந்தவர் தான் சம்பந்தன் ஐயா. இமேஜின் பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆண்ட இனம் அடிமைப்படுற அளவுக்கு விலங்குகளை போல திரட்டி சுட திரட்டி என்னவோ எல்லாம் செய்யல. நாங்கள் ஓட வேண்டிய நேரத்தில் அந்த இனத்துக்கு தலைவனாக வர்றதென்றால் சம்பந்தரேகாவை போட்ட வேணும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்பவும் பிளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அங்கே ஜெனிவாயில் நடந்த கூட்டத்தில், நேற்று நடந்த கூட்டத்தில் மாமிசேநாத ராஜாவும் ஸ்ரீஸ்கந்த ராஜாவும் இதை உன்னிப்பாக கவனித்துத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதல் புலம்பெயர் தேசத்தில் உள்ள அமைப்புகளும் சங்கங்களும் உங்களை சீர்படுத்துங்கள், பிறகு எங்களை பற்றி கதையுங்கள். நாங்கள் எத்தனையோ கஷ்டங்களுக்கு ஊடாக பயணித்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய உயிருக்கே ஆபத்தான நிலையிலாம் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் உல்லாசமாக வெளியில் இருக்கிற உங்களுக்கு கூடி சில விஷயத்தில் நீங்கள் பயிற்சிப்படுங்கள். அதுக்கு நான் என்னட்டிய உதாரணம் இருக்குது. பஃபலோவில் நடந்த மீட்டிங்கில் போன ஒரு 10
8 பேர் போய் சந்தித்த ஒரு பிரதமரை 3 பேர் ஐயோ என்னை ஃபோட்டோ எங்களை ஃபோட்டோ எடுக்காதீங்க வந்து ஒழிச்சுட்டு, ஏனென்றால் தாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போடுவோம். இந்த நாட்டில் வாழ்கிற உங்களுக்கே பயம் இருக்கே, அந்த நாட்டில் வாழ்ந்து அவங்களே எதிர்க்கிறவங்களுக்கு எவ்வளவு பயம் இருக்கும், அதை உணர்ந்தியலா? இல்லை. இன்றைக்கு அவர்களுக்கு அறிந்துதான் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு டிவியில் ஒரு நிகழ்வில் சிலர் அவதூறாக பேசுகிறது. ஆனால் அதுக்காக இதுகளை கூட நான் இங்கே வரவில்லை. இருந்தாலும் அதை சொல்லாமல் இருக்கவும் எனக்கு மனம் பொறுக்கவில்லை. ஏனென்றால் நல்லவர்களை போற்றுவதும் திறமைசாலிகளை பாராட்டுவதும் தமிழனுக்கான தனிக்குணம். அது சில வேளைகளில் நாடுகளின் அருகில் அங்கே அது இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் நான் கூடி சில நேரங்களில் ஒதுங்கித்தான் இருக்கிறது. ஏனென்றால் தொற்றை கண்டால் சூழலில் இரண்டாவது. ஆனால் அது எல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் மக்கள் போகவே இல்லை. அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள், அவர்கள் தேர்ந்தெடுத்தது சரி. நீங்கள் ஒரு காலமும் பிழை இல்லை. ஏன் மக்கள் வர்றதில்லை என்றதுக்கு காரணம் எனக்கு தெரியும். அந்த முக்கியமான நேரத்திலே கொட்டும் பனியிலே பிள்ளைகளை பிராமில் போட்டு தள்ளிக்கொண்டு 100,000 மக்கள் ரொண்டோக்கு வந்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டினவர்கள் மனம் இல்லாதவர்களும் அல்ல, பாசம் இல்லாதவர்களும் அல்ல. நாங்கள் தமிழினம் ஒரு பாசமான இனம். தேவையான நேரத்தில் தேவையானதை செய்வார்கள். பணத்தையும் சரி, வருகையும் சரி, அது நிச்சயம் நடக்கும். அதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுபட வேண்டும். அது கூறிக்கொண்டு நான் இந்த விஷயத்துக்கு வர வேண்டும். இன்றைக்கு முக்கியமாக வைத்த கூட்டத்தின் முக்கியமான விடயம் வந்து இந்த தபால் அட்டை அனுப்பினதும் ஒரு முக்கியமான விடயம். அதிண்ட பெருமதியை, அதிண்ட தன்மையை நாங்கள் அனுப்பி பார்த்தா தான் தெரியும். எங்களால் எவ்வளவு அனுப்பிடுமோ அந்த எம்பிமாருக்கு அது அத்தனை பிரயோசனம் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் இது எங்களுக்காக வேண்டி அனுப்பவில்லை. எங்களுடைய அல்லப்படும் அந்த உறவுகளுக்காக, அவர்களை காப்பதற்காக, எமது தேசத்தை மீட்பதற்காக எடுக்கும் ஒரு முயற்சி. நீங்கள் சொல்லலாம், அது என்ன எல்லாம் தெரிந்தது தானே எழுதுறோம் என்று. உண்மைதான். ஆனால் அந்த தெரிந்தது சில எம்பிமாருக்கு தெரியாமல் இருக்கிறபடியாலும், அதே நேரத்தில் நாங்கள் இன்னும் மறக்கவில்லை, ஆர்வமாகத்தான் இருக்கிறோம் என்று அந்த எம்பிமாருக்கு காட்டுறதுக்காக புதியவையும் பழையதையும் சேர்த்து அவர்களுக்கு அறிமுகப்படுத்துறது, எடுத்து வைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக தேசிய தலைவரின் மகன் பாலச்சந்திரனை எப்படி என்ன செய்தார்கள் என்றதை அவர்களும் அறிய வேண்டும், அறியாதவையும் தெரிய வேணும். அதை நாங்கள் சொல்லி அவர்களுக்கு எங்கள் உணர்வை காட்ட வேண்டும் என்றதற்காகத்தான் இந்த அட்டையை நாங்கள் உங்களை எல்லோரையும் அதை உங்கள் நிரப்பி அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மந்திரிமாருக்கும் பிரதமருக்கும் அனுப்ப வேண்டும். ஏனென்றால் பிரதமர் இதுவரை இருந்த பிரதமர்களில் ராய் மல்ரோனி கப்பலில் வந்த தமிழர்களை எத்தனையோ எதிர்ப்புக்கு மத்தியில் இங்கே உள்ளுக்கு விட்டவர். அதற்கு பிறகு ஸ்டீவன் ஹாப்பர் இன்றைக்கு உலகத்திலேயே மனித உரிமைக்கு மதிப்பு கொடுக்க வேணும் என்று எங்களுக்காக வேண்டி முன்னுக்கு நிற்கிற ஆட்களில் தலைவர்மார்களில் அவரும் ஒரு ஆள். அப்போ அவரோடு நாங்கள் கட்டாயம் கம்யூனிகேட் பண்ண வேணும். இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணா காணாது, கம்யூனிகேட் பண்ண வேணும். எனக்கு கொஞ்சம் கவலை, இந்த யுஎஸ் அரசாங்கம் கொண்டது தீர்மானம் எங்கள் ஒருத்தருக்கும் தெரியாது. அவர்கள் கொண்டு வர மட்டுமல்ல, கொண்டு வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதில் பங்காளிகளாக இருந்திருக்க வேண்டிய நாங்கள் அந்த திறமை எங்களிடம் இல்லையோ அல்லது அதற்கு என்ன காரணம் என்று அதை ஆராய்வதில் பார்க்க அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக வேண்டும். அதே நேரத்தில் அந்த அந்த தபால் அட்டையை தயவு செய்து உங்களுக்கு மாத்திரமில்லை, நீங்கள் வேணுமென்றால் இன்னொரு 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். அந்த 10 ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தால் அது 100 ஆகும்.